மாட்டலாமா? அங்கே எடுங்க. டிராஃபிக்கை வேடிக்கை பார்க்குற நல்லா தான் இருக்கு. கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க, நீ எதரா வேடிக்கை பார்க்குற அப்படின்ட்டு. நீங்கள் எதை வேடிக்கை பார்க்குறீங்களோ அதை தாங்க நானும் வேடிக்கை பார்க்குறேன். ஓகே, நாங்கள்லாம் 8 அடித்து விளாடுவோம். பேக்கேஜ் கரியர் எவ்வளோ நம்ம பசங்களுக்கு? 10 ரூபாயா? ஓகே, இப்போ நம்ம மதுரைக்கு போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லக்கேஜ் கரியர் தாங்க மாட்ட போகிறோம். லக்கேஜ் கரியருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை வந்து ஒரு அப்கிரேடாக வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு தான். இப்போ யாருமே வரல அப்படின்னா பில்லியன் ரைடு வரலாட்டி நம்ம ஷோல்டரில் போட்டு போகிறதுக்கும் நம்ம பின்னாடி வச்சுட்டு போகிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ரைடிங்கே ஒரு இதாக இருக்காது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்க. லக்கேஜ் கரியர் மாட்டிட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம எங்கேனாலும் போய்க்கலாம். இப்போ சொல்லி வாயில உள்ள நம்ம அதுக்கு மட்டும்தான் எல்லாமே குறுக்க வருது. பார்த்து போடா. ஓகே, நம்மள மாதிரியே ஒரு என்ன யாரா நீங்கள் உழுகிற மாதிரியே வராங்க. ஓகே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசணும் போல். ஏடா வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைமில் ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கிறது இல்லைங்க. ஓகே, ஓ லக்கேஜ் கரியர் மாட்டுறதுக்குள்ளேயும் 4 நாள் ஆக போகுதுங்க. ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி தரேன்டாரு, ஃபோனும் எடுக்கலை, அண்ணன் ஒன்றும் எடுக்கலை. சரி, நானும் கொஞ்சம் நிமிஷம் டார்ச்சர் தான் பண்ணேன். ஏமா ஃபோன் அடித்து அவரை பாவம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். அதான் ஃபோன் எடுக்கலேன். சரி நானே போகிறேன், ஆர்டர் இல்லாட்டி நம்ம வேறு ஷாப்பில் கூட வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. அது கப்பலே ஓட்டலாம் போலங்க. பரவாயில்ல, மதுரையில் இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லைங்க. காலைல பெஞ்சு ரோலக்ஸ் வேற நடுவில் நிற்கிறாரு. ரோலக்ஸ் அது பேர் டில்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ட்ராவலிங் லாக்கில் ஏன் இப்போ லக்கேஜ் கரியர் குறிப்பாக அப்டேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோர் ஸ்பேஸ் நாங்கள் ஃபுல்லாக உட்காரதுக்கும் சரி, நம்ம லக்கேஜ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் நம்ம நிறையா எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து ஒரு நாளுக்கு வந்து போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண முடியல. இப்போ காரைக்குடி போகிறேன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டிஸ்ட்ரிக் இப்போ வந்து சிவகங்கை அந்த மாதிரி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக் கவர் பண்ண முடியல. அடுத்து நெக்ஸ்ட் டே போகிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு ஆகுது. அதே நான் தங்கி இருந்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ ஃபுல்லாக அந்த லக்கேஜ் கேரியர் கேரி பண்ணுறேன். அந்த ஒரு தாட்டில் தான் இருக்கேன். சரி ஓகே அப்படின்ட்டு அலர்கோயில் கிட்ட வந்துட்டோம். சொன்னேன்லங்க தாங்க அலர்கோயில். முதல்ல இப்போ ரைட்டில் நான் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு வருவோம். ஏய் யாராவீங்க? ஓகே, பேசிக்கிட்டே அடிச்சு தூக்குனா போய் சேர வேண்டியதாங்க. ஓகே, உங்களுக்கு அலர்கோயிலுக்கு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். நல்லாயிருக்கும். அலர்கோயிலை சுற்றி பார்ப்போமா? ஓகே, அப்படியே அலர்கோயிலுக்கு வண்டியை விட்றேன். தம்பி வண்டியை அலர்கோயிலுக்குள்ளே. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் கள்ளழகர் திருக்கோவில். ஓகே, உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. அவங்கலேருந்து ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போகிறேங்க. ஓகே, பஸ் வந்து அப்படி சுற்றி வரும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நம்மளை சுற்றி காட்டுறதுன்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போகிறேன். வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் அலர்கோயில் ஒரு சிறப்பான சம்பவமான பிளேஸ். நல்லா இருக்குங்க. அலர்கோயில் ஃபுல் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. மழையும் உழுகலை அந்தளவுக்கு. அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரெயின் கோட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்படியே சும்மா ஜாலியாக ரைடு வர்ற மாதிரி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ளுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இது வந்து எக்ஸிட்டு. உள்ளுக்குள்ளே இப்போதைக்கு காட்ட முடியாது. நம்ம வந்து லக்கேஜ் கேர் பண்ணிவிட்டு அப்புறம் முடிஞ்சால் வந்து காட்டுறாங்க. இது உள்ள அலர்கோயில் வந்து விலாக் வேணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு தரமாக போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பிளேஸ் அலர்கோயில். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஹேய் ரோலக்ஸ் ஐயால் நம்ம வாழ்க்கையில் ரோலக்ஸ் தாங்க அதிகமாக வருது. ரோலக்ஸு டில்லி. ஏய் தம்பி, குறுக்க வந்து விழுகாமல் இருந்தால் சொல்கிறா. ஓகே,
நாங்கள்லாம் 8 அடிச்சே விளாடுவோம். ஓகேங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மதுரைக்கு போயிடலாம். நோ ஃபியர் பைக் இஸ் ஹியர். நாங்களும் டைலாக் சொல்லுவோம். Is this black sea irritated guy? ஓ, அங்கே ஒரு வண்டி வருது. நானும் அப்போது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். அப்பா நியூட்ரல் வந்துச்சுப்பா. ஸோவா எவ்வளோ நேரம் தாங்க நானும் கை வலிக்காத மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. பார்த்தீங்களா, சவுண்டை வச்சு. இது R15 இருக்க பெரிய பிரச்சனையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கை வந்து சவந்துடும். ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக பிடிக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளச்சு விட்டேன்னா அப்படியே டப்புன்னு போயிடும். அதனால தான் நான் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மாற்றணும். சரிங்க, மாற்றிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம லக்கேஜ் கேரியர் தான் முக்கியம். அது ஒரு 5 மாதம் ஓட்டுவேங்க இதை வச்சு. அப்புறம் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். என்னடா அது இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்கேடா அப்படின்னு தான் கேட்காதீங்க. டிராஃபிக்கே வேடிக்கை பார்க்குற நல்லா தான் இருக்குது. கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க, நீ எதரா வேடிக்கை பார்க்குற அப்படின்ட்டு. நீங்கள் எதை வேடிக்கை பார்க்குறீங்களோ அதை தாங்க நானும் வேடிக்கை பார்க்குறேன். ஓகே, போகும்போது ஒரு கடை இருக்குது. எதுக்கு அண்ணன்ட்ட வந்து பேக் அடித்தாருன்னா நம்ம அந்த கடையில் வாங்கிக்கலாம். போய் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்போம், அந்த கடையில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப க்ளோஸ் கால். உள்ள தான் கடை இருந்துச்சு, இன்னொரு கடை. அண்ணன் கடை வந்து மோட்டோ சென்டரில் வந்து அங்கிட்டு இருக்குது. சரி, நம்ம இப்படி மறுபடியும் வர முடியாதுல, கேட்டு போயிடுவோம் இருக்கா இல்லையான்ட்டு. அந்த இருக்குது. ஓகே, ரைட். இன்னுக்குள்ளே நிப்பாட்டிடுவோம் பார்க்கிங்க. அக்கா, R15 V3 லக்கேஜ் கரியர் இருக்கா? ஆமாம், பார்த்து சொல்லுங்கள். ஃபிட்ல ஹெல்மெட் யூனிவர்சலா? அது எம்டிக்கா? மாட்டலாமா? அங்கே எடுங்க. எம்டியோடதில்ல இது. வெர்ஷன் 3க்கு மாட்டிக்கலாமா? சரி, ஓகே, நான் போய் கேட்டு வந்துடுறேன். எம்டிக்கு வந்து இதை மாட்டிக்கலாமா அப்படின்ட்டு. எவ்வளோ வருது பார்த்து சொல்லுங்கக்கா. ரொம்ப எவ்வளவு? 1600. கம்மியெலாம் பண்ண மாட்டிங்களா? ஹாய், திஸ் இஸ் KPVR. ஓகேக்கா, ரொம்ப நன்றி. ஓகே, கேட்டு வந்தோம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குங்க, எம்டியோடது. அது சேருமான்னு தெரில. அப்படி அண்ணன் வந்து இல்லைன்ட்டார்னா அப்படியே இதை வச்சு கேட்போம். அண்ணன் கடை இது ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 கடை தள்ளி தான் இருக்குது. அண்ணன் கடைக்கு போயிடுவோம். ஓகே, இந்த ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து தான் அண்ணன் கடைக்கு வந்துடுவோம். அண்ணன் என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். பேக்கேஜ் ஸ்டாக் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்காரு. ரீப்ளேயும் பண்ணல, ஒரு இதுவும் பண்ணல. நான் போனேன்னு என்ன சொல்ல போகிறான்னு தெரில. வரலேன்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா என் ஃபோன் கால் எடுக்காமல் இருக்கார் என்னை. பார்ப்போம். அண்ணன் கடைக்கு போனோடனே அப்படியே பார்ப்பார் அண்ணன். ரியாக்ஷன் வந்து கேப்சர் பண்ணி கரெக்டாக போடணும். அதுக்கடுத்து தான் நான் இன்றைக்கி இதே நாக்கே பண்ணிக்கிட்டுருவேன். ஓகே, அண்ணன் கடை திறந்து தான் இருக்குது. மாட்டினார் அண்ணன். அண்ணன் மாட்டினார்.
அதான் ஃபோன் எடுக்க சொன்னேல, ஃபோன் எடுக்க சொன்னேல, எடுக்கல. ஆமாம், இவ்வளவு வந்திருக்கு, அது மட்டும் வரலையா? ஸ்டாக்ஸ் ஆர் அவைலபிள்னு போட்டிருக்கீங்க, எல்லா ஸ்டோரி வாட்ச் பண்ணுறேன். ரீப்ளே இல்லை, அப்போ எனக்கு தெரியும் இல்லைண்டு. மாட்டிட்டு போகணுமே நாளைக்கு. இன்னும் வந்து லக்கேஜ் கேரியர் வந்து கடைசியில் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் எவ்வளோண்ணே? லக்கேஜ் கேரியர் எவ்வளோ நம்ம பசங்களுக்கு? 10 ரூபாயா? உண்மையிலேவா? 1450. ஓகே ரைட்டு. ஓகே, மெட்டல் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கீழே வந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவார் அண்ணே. ஓகே, அப்படியே இதை மாட்டிடுவோம். 3 நாளாக அண்ணன் கடையில் தான் இருந்திருக்கு. ஆனால் அண்ணன் எம்டியை கேட்குறேன்னு நினச்சிட்டாரு. R15 V3 டாப் ரேக்கு ஃபுல்லாக வந்து மெட்டல் குவாலிட்டியும் சரி செக் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. சரிண்ணே, ஓகேண்ணே, மாட்டிட்டு வந்து எப்போ இருக்குன்னு சொல்கிறேன் ரிவ்யூ. ஓகே, 10 வச்சு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிலம் வந்து நம்ம அண்ணா அந்த கடையில் கொடுக்கவா? ஓகே ரைட்டு. ஓகே, இன்னும் வந்து பேக் சைடு கழட்ட ஆரம்பிச்சாச்சு. நல்லா கிச்சனு மாட்டிருந்தேன். என்னண்ணே? ஓகே, பர்ஃபெக்ட்ண்ணே. எடுத்துருங்கண்ணே, பேப்பர்லாம் வச்சிரும் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை பிரித்து கொடுத்துருவோம். ஓகே, இப்போ தான் மூச்சை விட முடியுது. அதை எடுத்துக்கணுமே. என்ன நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எதுவும் ஃபிட் பண்ணணுமா? இல்லை அப்போ எடுத்துருவோம்ண்ணே. இந்த இருங்கண்ணே, 2 செகண்டு இது எடுக்கிறேண்ணே, பெரிய விஷயமா. ஓகே, ஓகேங்க, டேஸ்லாம் நாம ஃபிட் பண்ண போயிடுச்சு. அமேசானில் போட்டால் அது 1 வாரம் ஆகுமா, அதனால தான் நான் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து R15 டாப் பேக். ஓகே ஓகே, 20% ஆஃபருங்க இந்த இருக்கு. அதே தான் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1980 போட்டிருக்கு. அந்த கவரில் பார்த்திங்கன்னா 1699 போட்டிருக்கு. எது ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு தெரில. நம்ம 1400 கிட்ட வாங்கினோம், நமக்கு 1398 ரூபா போட்டிருக்கு. 2 ரூபா தான் வித்தியாசம் நம்மளுக்கு ஆன்லைன் ப்ரைஸோட. 29% ஆஃபர் உழுது. நான் கீழே வந்து லிங்க்கு தரேன் உங்களுக்கு, கீழே வந்து போய் எடுத்துக்கோங்க. பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா அந்த லிங்க் வந்து போட்டு வரேன். ஹச்சுக்கு அதே மாடல் தான் உங்களுக்கு 1400 அங்கேயே இருக்குது. ஆன்லைனில் வாங்கினா தான் வாங்கிக்கலாம், அண்ணன் கடையில் இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணன். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் ஏறி இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் இப்படி வெளியில் இருக்குது, உள்ளுக்கு வைக்கணும் கொஞ்சம். ஓகே, போடும்போது நீங்கள் வாசர் பெருசாக போட்டு ஏற்றுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி சிக்கல் ஏற்படும். அண்ணன் வந்து பெரிய அவசரையை கொண்டாண்டாங்க நம்மளுக்காண்டி. வேறு லெவலு. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வரல, இது நேரம் இல்லாட்டி கணக்குள்ள ஒரு 2 தட்டு தட்டுங்க, கரெக்டாக நேரம் வந்துடுது. அன்னைக்கு சீக்ரெட் ஃபார்முலா. ஓகே, அண்ணன் கடையில் இருந்து கிளம்பியாச்சு நம்ம.
வண்டி எடுக்கிறோம். ஆஹா, நம்ம எடுக்க போகும்போது தான் அவ்வளோ கூட்டமா. ஓகே கைஸ், அண்ணன் கடையில் ஒரு ஷோ காட்டிகிட்டு வரோம். மாட்டியாச்சு தரமான முறையில். ஓகே, அண்ணன்ட்ட இருந்து ஓகே.